விஷச்சாராயம் குடித்து சேலம் அரசு மருத்துவமனையில் 30 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சாராயத்தை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த மருத்துவமனையில் இறந்தவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதாக உறவினர் ஒருவர் பரபரப்பு குற்றச்சாட்டை தெரிவித்தார். இறந்தவங்களுக்கு குளுக்கோஸ் போட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு ஊசி எடுத்துட்டு குளுக்கோஸ் எடுத்துட்டு போட்டாங்க. அவங்க பையன் கண்டுபிடிச்சி பயங்கரமா எனக்கு சண்டை வளர்த்து பிரச்சனை ஆயிடுச்சு. உயிரோட தான் இருக்கிறாங்க, அதனாலதான் நாங்க குளுக்கோஸ் சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்றோம். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்துல 50 பேருக்கு இப்ப செத்து கிடக்குறாங்க. நல்ல அதிகாரிகள் எல்லாம் வந்து பாக்குறாங்க தான், நடவடிக்கை எல்லாம் உடனே எடுக்கிறாங்க. இந்த சாராயம் வந்து இப்ப அந்த ஊரே வெள்ளம் வந்து அடிச்ச மாரி அடிச்சுட்டு போயிடுச்சு. எங்க பையனும் அதுல ஒருத்தனா இருக்கிறான். அவனுக்கு 3 பிள்ளைங்க இருக்கு. அவனுக்கு இன்னும் நினைவே வராது. அவனுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நல்லா ஆயிடுவான் நாங்க நம்புறோம். ஏன்னா நல்லா எல்லா இடத்துலயும் ட்ரீட்மெண்ட் உடனே கொடுக்குறாங்க தான். இந்த சாராயம் முன்ன ஒழியணும். எந்த ஊர்லயும் எந்த நாட்டிலயும் இனிமேல் இந்த சாராயன்ற பேச்சே வரக்கூடாது. அதை முன்ன ஒழிக்கணும். அதுக்கு அதிகாரிகள்லாம் பார்த்து கவர்மெண்ட் பார்த்து ஒரு நடவடிக்கை அதுக்கு எடுக்கணும். பாதிப்பு அடைஞ்சிருக்குது. எங்கள் அப்பாவும் தான் பாதிப்பு அடைஞ்சிருக்காரு. இப்போதான் வந்து கழுத்தில் தொண்டையில் வந்து அந்த அனலைசிஸ் பண்ணதுனால லைட்டாக பேச ஆரம்பிச்சிருக்காரு. இப்பயுமே 50% தான் குறைஞ்சிருக்கு. இன்னும் 50% அப்படியே தான் இருக்குது. இன்னும் 6 மணி நேரத்தை வச்சு பண்ணணும் அப்படின்றாங்க. அது பண்ணின பிறகு தான் ரிசல்ட்டு தெரியுன்றாங்க. அவர் மட்டும்தான் எங்கள் ஃபேமிலி. எங்கள் வீட்டில் 3 பொண்ணு, ஒரு பையன். எங்கள் வீட்டில் அவர் மட்டும் தான் சம்பாதிச்சு போட்டுட்டு இருந்தார். இப்போ அவரும் இப்போ வந்து படுத்திருக்காரு. நாங்கள் என்ன பண்ணணும்னு தெரியல. இப்போவே இந்த நிலைமையில இருக்குது. பின்னாடி எங்களோட ஜென்ரேஷன்லாம் என்ன ஆகும், எப்படி இருக்குன்னே தெரியல. இதை கட்டுப்படுத்தினா நல்லாயிருக்கும். இது இல்லாமல் இருந்தாலே இப்போ நல்லா தான் இருக்கும். கள்ளக்குறிச்சியில் வந்து இன்னைக்கு எடுத்துக்கிட்டால் கள்ளக்குறிச்சி மாவட்டமே தெரியல. எல்லாம் சுடுகாடு மாயமாக இருக்குது கள்ளக்குறிச்சியில். அந்தமாரி கள்ளக்குறிச்சியில் கருணாபுரத்தில் எங்கள் தெருவில் அப்படி நடந்திருக்குது. ஒரு தெருவுக்கு 4-5 தான். அது சாராயம் விற்பனை பண்ணுறது ஒரே ஆள் தான். வேறு எந்த பார்ட்டியும் இல்லை. பார்ட்டி யாரும் இல்லை. ஆச்சா ஒரே பார்ட்டி தான். அவன் பேர் கண்ணுக்குட்டி. அவன் ஒரு ஆள் தான், வேறு யாரும் அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. இவன் ஒருத்தன் தான் வந்து வியாபாரம் பண்ணுறது. ஆள் சப்போர்ட் இருக்குது. எல்லாம் அனைத்து ஆளுங்க இருக்காங்க. அந்த சப்போர்ட்டில் ஓடிட்டு இருந்திருக்காரு. அதுக்கு முந்தி அவரெல்லாம் உள்ள நிறையா வாட்டி போயிட்டு இருந்திருக்காரு. சாராய விற்பனை ஒரு 3 வருஷம் அதிகமாக வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.